ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம். ரிஷபதேவர், அடுத்து ஜடபரதர், இவங்களை பற்றி வருது. உலகியல பொய் அப்படின்னு பார்த்தா வைராக்கியம் வரும், மெய் அப்படின்னு பார்த்தா மோகம் வரும். அறிவாளிகள் காட்சிகள்ல ரமிக்க மாட்டாங்க, மாறாக சாட்சியாக இருக்கிற பரமாத்மாவில் பார்வையை நிலைநிறுத்துவாங்க. தூக்கத்துல மனசு விஷயமற்றதாகி கிடக்குது, அதே போல விழிப்பு நிலையிலையும் விஷயமற்றதாகி இருந்துச்சுன்னா அதுதான் விடுபட்ட நிலை. மனசை சுதந்திரமா விடாம சாட்சியாக இருக்கிற பரமாத்மாவில் கொண்டு விடுங்க. மனசு பக்குவமானவங்க விருப்பம் இல்லாம வினை பயனின் பலனாக மட்டுமே உலகத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பக்தர்கள் உலகம் பகவானுடைய படைப்பு, அது வாசுதேவமயம், நான் எனது அப்படிங்கிற பார்வையில தான் மாயை இருக்குது. கிருஷ்ணருடையதுன்னு நாம நடந்துக்கிட்டா உலகம் மெய்யை உணர்த்த வல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாகவத்துடைய கருத்து. ஞானத்தால உபதேசிக்கிறவங்க ஞானிகள், செயலால உபதேசிக்கிறவங்க பக்தர்கள். ரிஷபதேவர் ஞான பரமஹம்சரா இருந்தார். ஜடபரதர் பக்த பரமஹம்சரா இருந்தார். ரிஷபதேவர் பித்தன் மாதிரி தெரிஞ்சு அங்கங்க பேசுறார். பரதன் பேசுறார், ஆனா அனைவருக்கும் சேவை செய்யறதுல அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறார். பரீட்சித் ராஜா கேள்வி கேட்கிறார். மனுவுடைய புதல்வர் பிரியவிரதன், அவருக்கு திருமண வாழ்க்கையில விருப்பம் கிடையாது, ஆனாலும் ஏன் திருமணம் பண்ணார்? குடும்ப வாழ்க்கையில இருந்தபடி எப்படி விடுபட்டார்? கிருஷ்ணர்கிட்ட அவருக்கு எப்படி திடபக்தி வந்துச்சு? இந்த கேள்விகளை அவர் கேட்கிறார் பரீட்சித்து. அப்போ சுகதேவர் சொல்றார், குடும்பஸ்தர்கள் பொதுவா பட்சபாதகமாக நடக்க வேண்டியிருக்கும். பட்சபாதம் பிரிச்சு பார்க்கணும். அவங்க எல்லார்ட்டையும் சமபாவனையில அவங்க இருக்கிறது கஷ்டம். பகைவன் இருப்பான், நண்பன் இருப்பான், திருடன் இருப்பான், முதலாளி இருப்பான், இப்படிலாம் பாகுபடுத்தி தான் அவங்க இருந்தாகணும். ஸ்ரீ கிருஷ்ணருடைய குடும்ப வாழ்வு முறை துவாரகையில அதை பார்க்கிற போது அவர்கிட்ட சம பாவனை இருந்துச்சு. உலகத்துல அப்படி இல்லை, ஆனா கிருஷ்ணர்கிட்ட அந்த பாவனை இருந்தது. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு முறை துரியோதனன் அவர்கிட்ட உதவி கேட்க வந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிருஷ்ணரை அவமானப்படுத்தி இருந்தான், கேவலமா பேசியிருந்தான். இருந்தாலும் வெக்கம் இல்லாம உதவி கேட்க வந்தான். இதே போல ஒரு சாமானிய ஒரு குடும்பஸ்தர்கிட்ட இது போல நடந்ததுன்னா அவமானம் தாங்காம அவர் வாழ்க்கை புறமா அதை மறக்காம இருப்பார். ஆனா பகவான் அவனுக்கு உதவுறதுக்கு தயாரா இருந்தார். அதே சமயம் அர்ஜுனனும் உதவி கேட்டு வந்திருக்கிறான். துரியோதனன், நான் தான் முதல்ல வந்தேன், அதனால கேட்கிற உரிமை எனக்கு தான் முதல்ல அப்படின்னு சொன்னான். அப்போ பகவான் சொல்றார், உங்க 2 பேருக்குமே நான் உதவி செய்வேன். ஒரு பக்கம் என்னுடைய நாராயணி சேவை இருக்கும், இன்னொரு பக்கம் ஆயுதம் ஏந்தாத நான் இருப்பேன். யாருக்கு எது வேணும் கேளுங்க அப்படின்னார். அப்போ துரியோதனன் நினைக்கிறான், கிருஷ்ணன் ஒரு வாயாடி, போர் செய்யறதுக்கு யுத்தம் புரியறவங்க தான் தேவை அப்படின்னு முடிவு செய்துட்டு நாராயணி சேவையை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான். அர்ஜுனனும் எனக்கு நீங்க மட்டுமே போதும் அப்படின்னு கிருஷ்ணரை கேட்டான். இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் 2 பேர்கிட்டையும் சமபாவனை வச்சிருந்தார். இதனால அவர் ஒரு இல்லற துறவியாக சொல்லப்படுறார். குடும்பஸ்தர்களுக்கு அவ்வப்போது பல தடைகள் வரும். ஆன்மீக சிந்தனையில இருக்கும்போது பேதமற்ற புத்தியோடையும் உலகில் நடைமுறையில பேத புத்தியோடையும் நடக்க வேண்டி அவங்களுக்கு வருது. அதை நிர்வகிச்சு ஆகணும். மன்னன் பிரியவர்தனுக்கு தனிமையில இறைவனை ஆராதிக்கிறதுக்கு விருப்பம் வந்துச்சு. இதனால காட்டுக்கு போறான். அப்போ அங்க பிரம்மா மன்னன் கிட்ட, யாரா இருந்தாலும் வினைப்பவேன அனுபவிச்சு தான் காலி பண்ணணும், தப்பிச்செல்லாம் ஓடக்கூடாது, எனக்கே கூட அது பொருந்தும், நீ இப்பவே காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, புலன்களை ஜெயிச்சாச்சுன்னா வீட்டில இருந்தே பகவானை ஆராதிக்கலாம், எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறார். புலனடக்கம் இல்லாதவனோ காட்டுக்கு போனாலும் தவறு தானே செய்வான். மனைவி மக்களை தொடர்ந்து காட்டுக்கு போனாலும் கூட பரதன் உலக வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டார். ஆனால் பிரகலாதனோ வீட்டுக்குள்ளே இருந்தபடி, அதுவும் அசுரர்களோட தங்கி இருந்து பல துன்பங்களை சகிச்சுக்கிட்டு
வீட்டிலேயே ஒரு பக்தனா இருந்தார். பகவானையும் தரிசிச்சார். வாழ்க்கையில முதல்ல லட்சியத்தை தீர்மானிச்சுக்கணும். அதை மனசுல வச்சு நம்முடைய பயிற்சிகளை கையாளணும். கிருஷ்ணரை அடைகிறது மனித வாழ்வின் குறிக்கோள். இப்படி பிரம்மா எடுத்து சொல்றார். பிரகலாதன் எதிர்மறையான சூழ்நிலை இருந்த போதும் பக்தி பண்ணான். வீட்டை பக்திக்கு தடையா நினைச்சு காட்டுக்கு போன பரதன் வனத்துல போய் பக்தி செய்ய முடியல. நம்முடைய வாழ்வின் பின்னால் 6 திருடங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இந்த மனவிகாரங்களுக்கு வசப்படாதவனுக்கு வீடு ஒரு இடைஞ்சலே கிடையாது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கோட்டை. அதுக்குள்ள இருந்துக்கிட்டு சண்டை போடுறது நல்லது. அது சுலபமானது. இந்த 6 பகைவர்களும் நம்ம காட்டுக்கு தப்பிச்சா கூட கூடவே தொல்லை தருவாங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்துக்கிட்டு இந்த 6 விகாரங்களை நசுக்கிறது சுலபம். வாழ்க்கையில சுகம் வேணும்னா ஆயுள்ல பாதி பாகத்துக்கு பிறகு மெல்ல மெல்ல தியாகத்தை செய்ய ஆரம்பிக்கணும். எதையும் விட்டு கொடுக்கிற இதுக்கு வரணும். பிரம்மா பிரியவர்தன் கிட்ட, நீ முதல்ல திருமணம் செஞ்சுக்க, சில காலம் உலக சுகங்கள்ல அனுபவிச்ச பிறகு பரமாத்மாவை ஆராதனை பண்ண வா, உலகத்துல செயல்படு, ஆனா மறுபிறவிக்கு வித்திடும்படி செயல்படாதே. செயல்கள் எப்பவுமே பந்தப்படுத்தாது. செயல்கள்ல இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் பந்தப்படுத்தும். சரீர அபிமானம் இல்லாதவனுக்கு இன்னொரு முறை சரீரம் கிடைக்காது. அந்த அபிமானம் தான் சரீரத்தை திரும்ப திரும்ப தர வைக்குது. இப்படி பிரம்மா எடுத்து சொன்னார். இதனால பிரியவர்தன் ஊருக்கு திரும்பி திருமணம் செய்துக்கிறார். பல பிள்ளைகள் பிறக்குது. அவருக்கு பிறகு அக்னிதரன் அப்படிங்கிறவன் அரசு 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 ஆட்சி பண்றான். அவரும் கொஞ்ச காலம் கழிச்சு காட்டுக்கு போயிடுறார் தவம் புரியறதுக்கு. அவருடைய தவத்துல கொஞ்சம் பூர்வ வாசனை தடை ஏற்படுத்துது. மனசுல இருக்கும் முற்பிறவின் வாசனை தான் பூர்வ வாசனை. தான் அனுபவிச்ச சுகபோகங்களுடைய நினப்பு, அதன் காரணமா மனசுல குடி புகுந்த எண்ணங்கள், இதுகெல்லாம் எப்பவுமே உள்ளே பத்திரமா இருக்கும். அக்னிதரன் மன்னன் பூர்வ வாசனையில சிக்கிட்டார். அவருக்கு புத்திரனா நாபி வந்தார். நாபி புத்திரனா ருஷபதேவன் உண்டாகிறார். பரமஹம்சருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத உணர்த்துறதுக்கு பகவான் ரிஷபதேவர் வடிவத்துல வந்தார். ரிஷப அப்படின்னா மிகச்சிறந்தன்னு அர்த்தம். அவர்கிட்ட பல சித்த சக்திகள் இருந்தது. ஆனாலும் அதுல அவர் சிக்காம இருந்தார். குடும்பஸ்தர்களுக்கு செல்வத்தை தியாகம் பண்றது கஷ்டம். சுகஜீவிகளுக்கு காமத்தை தியாகிக்கிறது கஷ்டம். அதை விட கஷ்டம் மகாத்மாக்களுக்கு சித்தி பவர்னு சொல்றாங்களே, அதை தியாகம் பண்றது. ரிஷபதேவர் மாடு மாதிரியே நடந்துக்கிட்டே சாப்பிடுவார். யாராவது அவர் மேல கல்லை தூக்கி போட்டாச்சுன்னா, நான் சரீரம் இல்லை, சரீரம் தானே அடிபடுது அப்படின்னு நினைப்பார். சரீரத்துல இருந்து ஆத்மா வேறானது அப்படிங்கிறத பல பேர் பேசுவாங்க. ஆனா உணர்ந்து நடந்தவர் ஒரு சிலர் தான். இது எப்படின்னா, சரட்டுன்னு சொல்லுவாங்க, கொட்டாங்குச்சி. அதோடைய மூடி ரொம்ப உறுதியா இருக்கும். அதுக்குள்ள தேங்காய் இருக்கு. தேங்காயும் அதோட மூடியும் தனித்தனி தான். ஆனாலும் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒன்று ஒன்று விடாது. அதுபோல மனுஷனுக்கு உலக விஷயங்கள பற்றும் சுகபோகங்களே நாட்டமும் இருக்கிற வரைக்கும் சரீரம் ஆத்மா வேற வேற அப்படிங்கிற அனுபவம் உண்டாகவே உண்டாகாது. இதுக்கு மாறா சரீர தியானம் தான் கூடும். ஆத்மாவை பத்தி பேசுறவன் செல்வத்தையும் கௌரவத்தையும் பத்தி பேசுறவன், அதாவது இதுகளெல்லாம் ஈடுபாடு காட்டுறவன் உண்மையிலே ஞானி ஆக முடியாது. இறைவனை நேசிக்கிறவன் தான் உண்மையான ஞானி. உலகத்துல ஜட பொருட்கள்ல கடவுளை மறந்து அன்பு காட்டுறோம். ஜட பொருட்கள்ல இருக்கிற அன்பு அந்த அளவு கடவுள்கிட்ட நம்ம காட்டலை. இதனால ஜட சரீரத்திலிருந்து வேறான ஆத்மாவை நாம உணர முடியாம இருக்கிறோம். பொருள்கள்ல சிநேகம் கூடாது. பொருள்களை சேர்க்கிற ஆசையும் கூடாது. மனித பிறவி தவத்துக்கானது. தவத்தால அந்தகரணம் அப்படிங்கிற உள் மனசு தெளிவடையுது. சாது சங்கம் இந்த தெளிவுக்கு உதவி செய்யும். உலகத்தாருடைய சகவாசம் நரகத்துக்கு தான் வழிவகுக்கும். இந்த உலகத்துல சிக்கி இருக்கிற மக்களை விடுபடுத்த திறனற்ற குருவே கிடையாது. இதே போல இந்த உலகத்துல சிக்கி இருக்கிற மக்களை விடுபடுத்த உதவாத சொந்தம் சொந்தமே அல்ல. இந்த உலகத்துல சிக்கி இருக்கிற மக்களை விடுபடுத்த திறன் இல்லாத தாய் தந்தை கூட தாய் தந்தையே கிடையாது. இப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. ஆத்ம நன்மைக்காக குருகிட்ட போயிட்டு சரணடைஞ்சு தன் உணர்வுக்காக அவர்கிட்ட போய் முயற்சிக்கணும். குரு வார்த்தைகளை எவ்வித விசாரணையும் இல்லாம ஏத்து நடக்கணும். கேட்கறது, மனசுல நிறுத்துறது மற்றும் சிந்திக்கிறது, விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது, இப்படியெல்லாம் விதிகள் இருக்கு. பெரும் ஞானிகள் கூட புலன்களை நம்புறதில்ல. மனதை ஒருபோதும் நம்பக்கூடாது.
பேசும் ஆசையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிஷபதேவர் தன்னுடைய வாயில ஒரு கல்லை வச்சிருந்தார். வாலிபத்திலேயே வைராக்கியம் வரணும். கண்ணுக்கு மனசால சக்தி, மனசுக்கு புத்தியால சக்தி, புத்திக்கு ஆத்மாவில இருந்து சக்தி, ஆத்மாவுக்கு பரமாத்மாவில இருந்து. கண்ணோட மனசு இணைஞ்சா காட்சிப்படுது, இணையாட்டி காட்சிப்படாது. ரிஷபதேவர் கர்நாடகத்துக்கு வந்தார். தெரிஞ்சே காட்டுல தீக்குள்ள புகுந்தார். சரீரம் தானே எரிய போகுது, ஆத்மா எரியாது அப்படிங்கிற நினைப்புல அதை செய்தார். ரிஷபதேவருடைய மிகச்சிறந்த வாரிசு தான் பரதன். இவருடைய பெயரால தான் நம்முடைய நாடு பரதகண்டம், பாரதம் அப்படின்னு பெயர் பெற்றது. மாபெரும் பக்தரா இருந்தார். அவருடைய சகவாசத்துல அனைவருக்கும் பக்தி கிடைச்சது. பெரிய வைஷ்ணவரா இருந்த போதும் அவர் தினமும் யாகம் செய்தார். ஏன்னா அக்னி பகவானுடைய திருவாய் அப்படிங்கிறதுனால தினமும் யாகம் செய்தார். யாகங்கள் செய்து அந்த புண்ணியங்கள் அனைத்தையும் கிருஷ்ணருடைய பாதங்களிலே சமர்ப்பிச்சிட்டார். பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுனால கர்ம அபிமானம் காணாம போயிடும். மனைவி உழைச்சா கூட அதன் பலனை கணவனுக்கு தர்றா. இதுக்கு காரணம் அன்பு. அதே போல இறைவன் மேல நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உங்க செயல் பலன்கள் அவருக்கு தானாகவே அர்ப்பணம் ஆகிரும். கர்மத்தை செய், அதன் பலனை அனுபவிக்க விருப்பப்படாதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். நீ விருப்பப்பட்டா எதிர்பார்த்த பலன் அமையாத போது ஏக்கம் உண்டாகும். ஆனா கர்ம பலன் பகவானுக்குன்னு இருந்துட்டா எல்லையற்ற பயன் கிடைக்கும். பரதனுக்கு வாலிபத்திலேயே வைராக்கியம் வந்துருச்சு. வாலிபத்துல வைராக்கியம் வந்தவனுக்கும் அடக்கத்தோட பஜனையில ஈடுபடுறவனுக்கும் முதுமையில பகவத் தரிசன பிராப்தி உண்டு. முதுமையில சரீரம் பலவீனப்படும். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு உசத்தியா சொல்ல முடியாது. பகவான் ராமபிரான் வாலிபத்திலேயே வனவாசம் போறார். அப்போ அவருக்கு வயசு 27, சீதைக்கு வயது 18. வாலிபத்திலேயே ராமபிரான் காம வடிவிலான ராவணனை கொன்னுட்டார். முதுமையில வர்றது வைராக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது இயலாமையா கூட இருக்கலாம். இளமையில தான் வைராக்கியத்துக்கு பரிச்சயம் வரும். எதுவும் இல்லாதவன் தியாகம் செய்தா அதுல அர்த்தமே இல்லை. எல்லாம் இருந்தும் வாலிபத்துல ரமிக்காம இருந்தா அவனே உண்மையான வைராக்கியசீலன். பரதனுடைய மனசு வீட்டில் ஈடுபடலை. ராஜ வைபவம், சுகம், மனைவி, மக்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கண்களை எப்பவுமே அவர் திறந்து எதையுமே பார்க்க மாட்டார். அதாவது கண்கள் மூடியபடி தான் இருப்பார். பிறக்க முன்னாடி யாருக்கும் உறவினர் கிடையாது, இறந்த பிறகும் கிடையாது. முதல்லையும் முடிவுகளும் இல்லாமல் இருந்துட்டு இடைப்பட்ட காலத்தில் ஏன் இதெல்லாம் இருக்குதுன்னா கடவுள் நினப்பு இல்லாமல் போனதுனால இருக்குது. பரதன் உலக சுகத்தை தன் விருப்பத்தோடவே தெரிஞ்சே தியாகம் செய்தார். பரதன் சுகங்கள் நம்ம விட்டா துயரம் வரும், நாமே அதை விட்டாச்சுன்னா நிம்மதி வரும். அதான் வித்தியாசம். நம்ம மாயையில வீழ்த்தக்கூடிய 6 விஷயங்கள் இருக்குது. 1 சாப்பாடு, 2 பொருள், 3 துணிமணி, 4 பெண், 5 வீடு, 6 புத்தகம். இதான் முதல் நாளும், அதாவது உணவு, பொருள், துணிமணி, பெண், இந்த நாளும் ரொம்ப முக்கியம், மாயையில வீழ்த்தக்கூடியது. அடுத்த 2 வீடு, புத்தகம், இது அவ்வளவு முக்கியமாக சொல்லப்படலை. இங்கே பெண் அப்படின்னு சொல்லும்போது ஆணுக்கு தான் இந்த அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. இதை பெண் நிந்தனையாகவும் யாரும் எடுத்துக்கக்கூடாது, காம நிந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். இறைவனுடைய மாயை ரொம்ப விசித்திரமானது. பரதன் ஆசையை விட்டார், அரசியை விட்டார், அத்தனையும் விட்டார். தியானிக்கிறதுக்காக காட்டுக்கு போனார். அங்கே ஒரு மான்குட்டி கிட்ட அன்பு உண்டாயிருச்சு. இதனால் அவருடைய தியானம், பஜனம் உடஞ்சி போயிடுச்சு. மானா பிறந்தார். பகவத் பக்தியில் தடை உண்டு பண்ணும் அளவுக்கு உலகில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் அன்பு காட்டாதீங்க. மனசு மனமோகனனுக்கு, மனசில் வேற ஒன்றுக்கு இடம் தந்துட்டா மனமோகன் அங்கே இருக்க மாட்டார். நமது சரீரம் ஒரு படகு அப்படின்னு பாகவதம் சொல்லுது. இந்த சம்சாரம் அப்படிங்கிறது கடல், அது ரொம்ப பெருசு. விசய சுகம் அப்படிங்கிறது நீர். படகு காலகாலமாக நீந்தலாம், படகு மிதக்க தான் செய்யும். ஆனால் படகுக்குள்ளே தண்ணி புகுந்துட்டுனா படகே மூழ்கிரும். உலகியல ஆசைப்பட்டா ஆத்ம சக்தி நஷ்டமாகும் அப்படிங்கிறது கருத்து. பாசம் அப்படிங்கிறது கட்டுவது, பந்தம் அப்படிங்கிறது மனசுக்கு தான் அது வரும், ஆத்மாவுக்கு வராது. ஆத்மா எப்பவுமே விடுபட்டது, தூயது. வீட்டை விடாமலேயே கவனமாக
நடந்துக்கிட்டா நித்தியமான வீட்டுக்கு நாம போயிடலாம். எதிர்மாறான சூழல்ல பிரகலாதன் இருந்தாரே அதே போல. ஆனா காட்டுல தனியா இருந்தும் பரதர் மான்கிட்ட மாட்டிக்கிட்டார். எதிர்மறையான சூழல்ல பக்தி பண்றத பிரகலாதன் நமக்கு உபதேசிக்கிறார். அனுகூலமான சூழல்ல கூட மனிதன் கவனமா இல்லாட்டி பகவானை நினைக்க முடியாது அப்படிங்கிறத பரதன் தன்னுடைய வாழ்வு எடுத்துக்காட்டு